இந்த காணொலியும் நம்ம எதற்காக வெளியிட்டோம் அப்படின்னா, ஏடிக்கு போட்டியாக அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்துடுச்சு. என்ன ஆச்சு? நாம் தமிழர்ல என்ன பிரச்சனை? என்ன நடந்துட்டுருக்கு என்று கேட்டு, எனவே அவர்களுக்கெல்லாம் புரிவதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் வெளியிட்டோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்பான சில செய்திகளை தமிழ் ஊடகம் பருந்தார் தகவல்கள் மற்றும் காட்சி ஊடகத்திலும் வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான நேர்மறையான மறுப்புகளோ அல்லது விளக்கமோ அல்லது அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றிருந்தாலோ அது ஒரு பெரிய விவாதத்திற்குரிய பொருளாக ஆகியிருக்காது. மாறாக அந்த செய்திகள் தொடர்பான பதிவுகளின் கீழே சமூக ஊடகங்களில் ஆபாசமாகவும் கெட்ட சொற்களை பயன்படுத்தியும் பின்னூட்டங்கள் வரத் தொடங்கின. நமக்கு பேரதிர்ச்சி. பொதுவாக நாம் தமிழர் தங்கைகள் என்றாலே அவர்கள் கண்ணியமானவர்கள், நல்ல சொற்களை பயன்படுத்துவார்கள், மாண்புமிக்கவர்கள், செய்தியாளர் பத்திரிகையாளர்களை எல்லாம் மதிக்கக்கூடியவர்கள், விமர்சனங்களை கற்களாக பார்க்காமல் சொற்களாக பார்க்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் நாம் அப்படி தான் ஒரு பிம்பம் நமக்குள்ளே இருந்தது. அது அப்போ உடஞ்சி போச்சு. உடனே ஒரு சில விவரம் அறிந்த நமக்கு தெரிந்த நாம் தமிழருடைய தங்கைகள் மூத்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வேறு யாரோ போலி அடையாளங்கள் மூலமாக, ஃபேக் ஐடிஸ் மூலமாக பேசுகிறாங்க, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்பொழுது நம்ம கேட்டோம், போலி ஐடிக்கள் மூலமாக வரக்கூடியவர்கள் நாம் தமிழரை எதிர்த்து பேசினா பரவாயில்ல, நாம் தமிழருக்கு ஆதரவாக நிற்பதை போல நின்று கொண்டு தமிழ் ஊடகத்தை பற்றி அதே போல் பதிவிட்ட எங்களை போன்றவர்கள் பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்களே என்றும், சிலது நம்ம பொதுவாக கெட்ட சொற்கள், அதை ஆண் பெண் உடல் உறுப்புகள், உறவுகள் ஆகியவற்றையெல்லாம் தொடர்புபடுத்தி பேசக்கூடிய கெட்ட சொற்களை நாம் பேசுவதே கிடையாது. குறிப்பாக எம்மோடு பழகிய அனைவருக்குமே தெரியும். இது ஒரு சுமார் 51 ஆண்டுகளில் குறைந்தது ஒரு 7 முறை தான் என் நினைவுக்கு தெரிந்து, அது இளம் வயதில் சிறு வயதில் அப்படி பேசியிருக்கிறோமே தவிர, ஒரு வயது அனுபவம் ஏற்பட்டதற்கு பிறகு அது போன்ற சொற்களை எப்பொழுதுமே நான் பயன்படுத்துவது கிடையாது. அப்படி இருக்கும்போது அது போன்ற சொற்களை எல்லாம் பின்னோட்டமாக இடும்போது நமக்கு அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் என்னப்பா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னப்பா இப்படி பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க, இப்படி தான் நமக்கு கெட்ட வார்த்தை, அதிகபட்ச கெட்ட வார்த்தை இதுதான். அது நம்ம இப்போவே பேசிட்டே இல்லைனா பைத்தியமாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா நட்புகளுக்குள்ளே, அதுபோல தான் அதிகம் பயன்படுத்தணும் நம்ம. அப்படி சிலதெல்லாம் பதில் கொடுத்தோம். அப்புறம் ஆபாசமாக சில இதுக்கெல்லாம் நமக்கு என்ன காரணம்னா, இதே வேறு கட்சிக்காரர்கள் இவ்வாறு பின்னூட்டமிட்டு இருந்தால் கண்டுக்கவே போகிறதில்ல, அதை அப்படியே கடந்து போயிட்டே இருந்திருப்போம். ஆனால் நாம் தமிழர் தங்கைகள் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது. அது தொடர்பாக ஒரு பதிவையே போட்டிருந்தோம். அவனுடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரு, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் தலைவனாக முடியாது, அவன் அனைத்தும் கற்கள் அல்ல சொற்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிருந்தோம். அதை இரண்டும் ஒப்பிட்டு கூட ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த செய்திகள் எதற்காக தமிழ் ஊடகம் வெளியிட்டது அப்படின்னு பார்த்தா, என்ன விதமான செய்திகளை வெளியிட்டது அப்படின்னா, மிக முக்கியமாக முதல் செய்தியாக தமிழ் ஊடகம் பதிவிட்டது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் போட்டியிட போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல். அது அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போகிறாருன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு மறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை அப்படி இடைத்தேர்தலில் திரு சீமான் அவர்கள் போட்டியிட்டால் அது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று நம்ம வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருந்தோம். காரணம் என்னென்னா, கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் பல தோல்விகளை சந்தித்தாலும் கூட கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்து உறுதியாக வலிமையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அது தோற்கடிக்கப்பட்டது. அதனுடைய வாக்கு விழுக்காடு 8லிருந்து 4ஆக குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது அங்கே கட்சியினுடைய பிற வேட்பாளர்கள் நின்றாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒற்றை முகமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒற்றை முகமாக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் போய் நின்று மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தா அது ஒட்டுமொத்த கட்சியினருக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை, ஒரு மனச்சோர்வை உண்டாக்கும். உலகளாவில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வமும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசு இங்கே நிலைபெற வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு இயக்கமும் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அதன் பிறகு நாம் மீண்டு வருவது சிரமமாக இருக்கும். எனவே இது ஒரு அரசியல் தற்கொலையாக இருக்கும். இப்படிப்பட்ட அரசியல் தற்கொலையை சீமான் அவர்கள் வேண்டுமானால் செய்து கொண்டு போகட்டும், எதற்காக நீங்கள் இத்தனை லட்சம் மக்களை நீங்கள் படுகொலை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு உவமானமாக அது குறிப்பிட்டிருந்தோம். இது ஒரு பதிவு. அதாவது இடைத்தேர்தலில் நிற்பது அது சரியல்ல என்கிற ஒரு பதிவு ஒன்று. இரண்டாவது, திருச்சி கிழக்கில் ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட
டாக்டர் கிருஷ்ணசாமி என்கிற நாம் தமிழருடைய வேட்பாளர். அவர் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அவர் தாவேக்கால இணைஞ்சிடுறார். இது குறித்த நமது செய்தியாளர்கள் வந்து எடுத்த தகவல் அடிப்படையில் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பவர் வந்து கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் வேலை செய்கிறாரு. சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். ஒரு மருத்துவ உபகரண நிலையங்கள், மருத்துவ பரிசோதனை நிலையங்கள்லாம் வச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இணைந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் செலவு செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாரு என்கிற தகவலை சேகரித்த நமது செய்தியாளர்கள் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து அங்கே ஒரு உட்கட்சி ஒரு முரண் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கும் இவருக்கும் ஒரு உட்கட்சி முரண் இருக்குது. சாட்டை துரைமுருகன் இவர் வந்து தேர்தல் ஆதரிக்கல, இவருக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டாம் என்றெல்லாம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதே போல் இவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வைத்த இந்த பதாகைகளில், விளம்பர பதாகைகள், பரப்புரை பதாகைகளில் சாட்டை துரைமுருகன் படம் இல்லாத காரணத்தினால அதன் மீது கோபம் கொண்ட சாட்டை துரைமுருகன் ஆதரவாளர்கள் அதெல்லாம் கிழிச்சாங்க. பிறகு வந்து மீண்டும் செலவு செய்து அவருடைய படத்தை அந்த புரோட்டோகால் அடிப்படையில் அந்த படத்தையும் பெயரையும் போட்டு பதாகைகளில் வச்சார். இப்படியெல்லாம் லட்சக்கணக்கில் அவர் செலவு பண்ணி இழப்பாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் சாட்டை துரைமுருகனுடைய இந்த இடையூறுகள் குறித்தெல்லாம் தலைமைக்கு சொன்னபோது தலைமையிடமிருந்து உங்களுக்கு சரியான ஒரு வரவேற்பு இல்லாத காரணத்தினாலும், அவருக்கு ஏற்ற தீர்வு கிடைக்காத காரணத்தினாலும் அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி தாவேக்கால சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது அந்த பருந்தார் தகவலினுடைய அடிப்படையான ஒரு செய்தி. இந்த பருந்தார் தகவல் அப்படிங்கிறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிலதை வந்து செய்தி வடிவத்தில் வெளியிடாத இந்த தகவல்களை எல்லாம் பருந்தார் தகவல்கள் என்பதை போல, உளவுத்துறை தகவல் என்பதை போல கொடுப்பது வழக்கம். இது வந்து பத்திரிகை ஊடக உலகங்களில் ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு வடிவம், தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு வடிவம். இது 2வது செய்தி. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினும் திரு சீமான் அவர்களும் சந்தித்தது. திமுகவினுடைய நிர்வாகியினுடைய திருமணத்திற்கு சென்ற சீமான் அவர்களும் அதே போல் உதயநிதியும் சந்தித்து கொண்டது. இதை அடிப்படையில் நம்ம என்ன சொல்லுதுன்னா, 14 ஆண்டு காலமாக திமுகவை எதிரியாக நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல, திமுகவும் திராவிடமும் தமிழர்களுக்கு துரோகிகள் என்பதை வந்து தொடர்ந்து 14 ஆண்டு காலம் பொது மேடையிலும் மக்கள் மத்தியிலும் நிலைநிறுத்தி நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களை எல்லாம் ஒருமைப்படுத்தி இத்தனை ஆண்டு காலம் திராவிட முகமூடிகள் வந்து தமிழர்களை எப்படி எய்த்திருக்கிறார்கள். ஊரெங்கும் மாநிலம் முழுவதுமே ஈவே ராமசாமி பெரியாருக்கு இருக்கக்கூடிய சிலைகள் போல வேலு நாச்சியாருக்கு சிலைகள் இல்லை. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் எல்லாம் சிலை இல்லை. இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தமிழருடைய இலக்கியங்கள் திராவிட இலக்கியங்கள் என்று மடைமாற்றம் முயற்சி செய்யப்பட்டது. திராவிட நாகரிகம் என்று வந்து தமிழருடைய வைகை நாகரிகத்துக்கெல்லாம் பெயர் சூட்ட முனைந்தார்கள். இப்படிப்பட்ட துரோகிகள், நீங்கள் வந்து பிற எதிரிகள் என்பவன் எதிரியாக இருப்பான், ஆனால் தமிழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள்ளே தமிழர்களை அழித்தொழிக்கக்கூடிய துரோகிகளாக இருந்த இந்த திமுகவை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து ஒரு எதிர்ப்பாக, வலிமையான எதிர்ப்பாக நின்று இந்த திராவிட முகமூடிகளிடமிருந்து தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் காப்பதற்கான அரணாக இருந்த நாம் தமிழர் கட்சி ஏன் தேர்தலுக்கு சில காலம் முன்பு வரையிலும் அப்படியே திமுக எதிர்ப்பை கைவிட்டுவிட்டு தாவேக்கா எதிர்ப்பாக மாறியது? தாவேக்கா எதிர்க்கக்கூடிய கட்சி என்று நாம் சொல்லவில்லை, மாறாக திமுகவினுடைய எதிர்ப்பை அப்படியே குறைத்ததும், அதே போல திமுகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய அதன் மீதான கடுமையான எதிர்ப்பு 5 ஆண்டுகளில் அவ்வளவு அடக்குமுறைகள் செய்தது திமுக. அதுவும் இறுதி காலங்களில் இந்த முத்து இறப்பு துக்க விசாரிப்பு அந்த நிகழ்வுக்கு பிறகு அதுவும் குறைத்து கொண்டு விட்டது. அதற்கு ஏற்ப நீங்கள் வந்து திமுக தலைவர்களோடு உறவாடுகிறார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்பது குறித்தெல்லாம் அது குறித்து கவலை வெளியிட்டு இது ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். இதுதான் மொத்தத்திலேயே மிக முக்கியமாக சொன்னது. அதற்கடுத்து நம்ம சொன்னது என்ன, இந்த தேர்தல் தோல்விக்கான காரணமாக என்ன இருக்குன்னா, ஒரு தொகுதியில் ஒரு கட்சி ஊழியர்கள் இந்த 15 ஆண்டு காலமாக பணியாற்றி அந்த முகம்தான் அந்த ஊரில் எல்லாத்துக்குமே அந்த தொகுதியில் பூராமே தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களில் யாருக்காவது நீங்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காமல் வேறு ஒரு தொகுதியிலிருந்து ஒரு புதிய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து கடைசி நேரத்தில் நிறுத்தி வேலை ஜெயிக்கவேனா எப்படி ஜெயிக்க வைப்பாங்க? இது 234 தொகுதிகளிலும் ஒரு முரண்பாடாக இருக்குது. இதெல்லாம் தான் தேர்தல் தோல்விக்கு காரணம் என்று அரசியல் ரீதியாகவும் தேர்தல் தோல்வி அது குறித்து ஆராயும் நோக்கத்திலும் கட்சிக்குள்ளே குறிப்பாக ஒரு வேட்பாளர் தாவேக்காவுக்கு போய் இணைகிறார். 2012 நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றி உடல் உழைப்பு, பண விரயம், அதே போல் அவருடைய சிந்தனை எல்லாவற்றையுமே அதில் கொடுத்து 2012 ஆண்டு பணியாற்றிய ஒருவர் தற்பொழுது இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேக்காவுக்கு போயிட்டார். அப்போ அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு ஆராயும் போது ஆக மொத்தம்
இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்விக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்குது என்று ஆராய்வதற்கான ஒரு சிறிய முயற்சியாகத்தான் தமிழ் ஊடகம் இந்த செய்திகளை வெளியிட்டது. இது குறித்து எந்த வாத விவாதங்களுமே எழவில்லை. இதற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட இதுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. நாம் தமிழர் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் பின்னூட்டங்களில் ஆபாசமாகத்தான் பேசினார்கள், எழுதினார்களே தவிர இதற்கு அறிவார்ந்த சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, தர்க்க ரீதியாக பேச வேண்டும், தர்க்கம் தெரிந்தவன் தான் நான் வேட்பாளராகவே நிறுத்துவேன் சொல்கிறார்கள். அப்படி அதாவது தர்க்கமாக இதெல்லாம் பேசியிருந்தா பரவாயில்ல. இதற்கு நாம் சொன்ன இந்த செய்திகள் அடிப்படையிலான எந்த விதமான அவதூறோ தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை போன்ற எதுவும் நாம் அவ்வாறு செய்யாமல் ஒரு செய்தியாகத்தான் வெளியிட்டோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தோல்விகளுக்கான காரணங்களாக என்னவெல்லாம் இருக்கிறது என்று மிக மேலோட்டமாக தான் ஆராய்ஞ்சோம். ஆக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த ஏன் தோல்விகளை சந்திக்கிறது, அதனுடைய என்ன பிரச்சனைகள் என்று மிக முக்கியமான அடிப்படையான சின்ன சின்ன குறைபாடுகளை எடுத்து வெளியே வைத்தால் அதனால் அந்த கட்சியில் மாற்றம் ஏற்பட்டு அது ஒரு வெற்றியை ஏற்படுத்தி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்தியாகத்தான் வெளியிட்டோம். ஆக இது செய்தி என்பதும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்பது கூட அறியாமல் இந்த பட்டிமன்றம் போல நான் ஒரு வீடியோ போடுறேன், நீ ஒரு வீடியோ போடு, நான் ஒரு வீடியோ போடுறேன், நீ ஒரு வீடியோ போடுறேன் என்பதை போல கருதி கொண்டிருப்பதிலிருந்து இவர்களுக்கு இந்த செய்தி பத்திரிகை என்பது பற்றின ஒரு அறியாமை இருப்பதாகவே நாம் நினைக்கிறோம். மற்றபடி நாம் வெளியிட்டது செய்திகள் தான். ஏகலைவனுடைய காணொலி கீழே போய் பார்த்தீங்கன்னா 199 பின்னூட்டங்கள் அவர் கூறியது சரி அப்படின்னு நாம் தமிழருடைய தம்பி தங்கைகளே வெளியிட்டிருக்காங்க. ஆக எல்லோருமே நாம் தமிழருடைய தம்பி தங்கிகளுடைய அல்லது சோர்ந்து போயிருக்கக்கூடியவருடைய குரலாக கார்ட்டூனிஸ்ட் பாலாவோ அல்லது ஏகலைவனோ அல்லது நானோ ஒலிக்கும்போது அதை நேர்மறையாக பார்க்காமல் மாறாக சிறுபிள்ளைத்தனமாக கீழே கெட்ட வார்த்தைகளை அச்சித்து கொண்டும் ஏட்டிக்கு போட்டியாக பட்டிமன்றம் போல காணொலிகளை வெளியிட்டு கொண்டும் இருந்தால் இதனால் ஏகலைவனுக்கோ கார்ட்டூனிஸ்ட் பாலாவுக்கோ எனக்கோ எந்த விதமான சிராய்ப்பும் கூட ஏற்படாது. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு என்ன பதில்? அதே போல் தமிழ் ஊடகம் முன்வைத்த இந்த செய்திகள் இருக்கு இல்லையா, செய்திகளும் விமர்சனம், இதற்கு என்ன பதில்? அதை தவிர மீது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. வட்டத்துக்குள்ளேயே வராமல் வெளியிலேயே சுற்றுறது. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388